தெரியும். இவர்கள் பட்டாசு வெடித்து என்ன அடி அடிச்சது? உச்சநீதிமன்றம் சம்மட்டி அடி அடிச்சது என்று ஏட்டையா. பெங்களூரில் தலைமறைவாக இருந்த ஜூஜு மற்றும் ஆகாஷ் பாஸ்கரன் ஆகியோர் சென்னை திரும்பிவிட்டனர். தம்பி லண்டனில் இருந்து இந்த வார இறுதியில் திரும்புகிறார். ஒரு ஏஜென்சியை விசாரணையே நடத்தக்கூடாதுன்னு எப்படி சுப்ரீம் கோர்ட் சொல்ல முடியும்? இதுல எங்க சொல்லியிருக்கு ஆர்டர்ல? இடி தொடர்ந்து டாஸ்மாக் ஊழல் தொடர்பான சோதனையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. கவாய் தலைமையிலான உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து ஸ்டாப், தனி மனிதல் மீறல் பண்றீங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அப்படியெல்லாம் திமுக சொன்னார்கள். நீதிபதி கவாய் அவர்கள் அப்படியெல்லாம் சொல்லவில்லை. அன்னைக்கு இது மாநில உரிமைகளை மீறும் செயல், குடியரசாட்சிக்கு எதிரானது என்பது போன்ற தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்றம் அன்றைக்கி அப்சர்வேஷன் சொல்லியிருந்தது. கோர்ட்டில் நடந்தது. ஓகே, ஆனால் எழுத்துப்பூர்வமான ஆர்டர்ன்றது வேற. அது நேற்று தான் வந்திருக்கு. அதான் அதில் என்ன இருக்குன்றது தெரியாது. அன்னைக்கு ஸ்டே அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்றது மட்டும் தெரியும். இவர்கள் பட்டாசு வெடித்து என்ன அடி அடிச்சது? உச்சநீதிமன்றம் சம்மட்டி அடி அடித்தது என்று ஏட்டையா பேட்டியெல்லாம் அளித்தார். அதில் அன்னைக்கு நடந்த அந்த விசாரணையில் என்ன உத்தரவு என்பது நேற்று இரவு தான் உச்சநீதிமன்றத்தோட இணையதளத்தில் அப்லோட் ஆயிருந்துச்சு. அதை கொடுப்பா, மூத்த பத்திரிகையாளர் அதை படிச்சுட்டு அந்த ஆர்டரில் என்ன சொல்லுது? முடியாது, நீங்கள் தான் சொல்லணும். கொடுப்பா, என்ன புரியுதுன்னு சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க. இதெல்லாம் ஒண்ணுமே முடியாது. பேசுறீங்க, படிங்க. லாஸ்ட் பேரா 4 and 5 படிங்க. உங்களுக்கு என்ன புரியுதுன்னு சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். In the meantime, there shall be stay of further proceedings qua the petitioner. ஓகே, கரெக்ட் தான், படிங்க. அடுத்தது, there shall also be add நான் தப்பு பண்றேன், மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. there shall also be add interim relief in terms of prayer clause B of the prayer of interim relief, which reads as under. B. Restrain the respondent directorate of enforcement by itself or through its officers or agents from undertaking any further coercive action, including any fresh search, seizure or investigation against the petitioner corporation or its officers/employees based on or arising out of the ECIR purportedly related to the events of 6th 8th March 2025. ஓகே, வச்சிருங்க. பப்ளிக் எக்ஸாம் எழுதுன மாதிரி இருக்கு. என்ன புரிஞ்சுதுன்னு சொல்லுங்க. அவங்க இதற்கு முன்பு திமுகவின் கொண்டாட்டங்களை பார்த்திருப்பீர்கள். சம்மட்டி அடி, நீங்கள் மாநில உரிமைகளை தலையிடுறீங்க அப்படின்னு சம்மட்டி அடி, இடி தலையில் குட்டு வைத்த உச்சநீதிமன்றம் என்றெல்லாம் சொல்லியிருந்தது. அதன் தொடர்ச்சியாக பெங்களூரில் தலைமறைவாக இருந்த ஜூஜு மற்றும் ஆகாஷ் பாஸ்கரன் ஆகியோர் சென்னை திரும்பிவிட்டனர். தம்பி லண்டனில் இருந்து இந்த வார இறுதியில் திரும்புகிறார் என்று டிக்கெட் போட்டாராங்க சார்? இல்லை, அது போடல, திரும்புறதுக்கு திட்டமிட்டு இருந்தார் என்று நான் சொல்லியிருந்தேன். இப்போது இந்த ஆர்டர்லேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? 4 வீக்ஸுக்கு வந்து இன்டரிம் ரிலீஃப், அது கவுண்டர் அஃபிடேவிட் ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எந்த சர்ச்சும் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி எம்ப்ளாயிஸ் யாரையும் விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 4 நம்ம அந்த ரெஸ்பாண்டன்ட் வந்து ஃபைல் பண்ணுற வரைக்கும், அதுக்கப்புறம் ஃபர்தர் ஆர்டர் அவங்க கொடுக்கலாம், இல்லை ஸ்டே வந்து கண்டினியூ ஆகலாம், அப்படி எடுத்துக்கலாம்ல. அது இதில் இந்த உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், உங்களுக்கு இந்த லீகலைஸ் புரியாது, அதனால தான் நான் இதை எளிமைப்படுத்தி சொல்லணுன்றதுக்காக அதை பிடிச்சவொடனே இப்போ ஒரு நார்மலான ஆள் லியோ என்ன புரிஞ்சுக்கிட்டாரோ அதான். இடியோட இன்வெஸ்டிகேஷனுக்கு ஸ்டே, பதில் மனு தாக்கல் செய்யுங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இதை இன்டர்பிரேட் பண்ணணும். அகேன்ஸ்ட் பெட்டிஷனர்னு போட்டிருக்காங்க. இதில் பெட்டிஷனர் யார்? ஃபர்ஸ்ட் பேஜில் பாருங்கள். பெட்டிஷன் பாருங்க, படிங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் படிங்கம்மா, மேலே இருக்கு பாருங்கம்மா பெட்டிஷனர் மேலே. முகுல் ரோத்தகி. ஏம்மா அது வக்கீல் பேருமா, மேலே இருக்கு பாருங்க பெட்டிஷனர். இது அரைசிங் அவுட் ஆஃப் இன்பஞ்ச்டு, அவ்வளோ மேலே இல்லை, அதுக்கு கீழே டாஸ்மாக். அதை படிங்க. டாஸ்மாக் வர்சஸ் இடி. அப்போ பெட்டிஷனர் யாரு? இடி. டாஸ்மாக் அதான் தமிழ்நாடு கவர்மெண்ட் தானே. கரெக்டாக, அதில் ஒவ்வொன்றுலேயும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. டாஸ்மாக் இஸ் அ கார்பரேஷன், செமி கவர்மெண்ட் பாடி, அது கவர்மெண்ட் இல்லை. ஸோ இந்த வழக்கை தொடுத்தது யாரு? டாஸ்மாக். அப்போது
கடைசியில் இப்போது இதுக்கப்புறம் இங்கே இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பெட்டிஷனர் ஆர்கனைசேஷன் அல்லது ஆர்கனைசேஷனோட எம்ப்ளாயீஸுக்கு எதிராக வழக்கு விசாரிக்க தடை. விசாகன், உதயச்சந்திரன் அவங்களெல்லாம் விசாரிக்கக்கூடாது. தம்பியை விசாரிக்க என்ன தடை? ஜூஜுவை விசாரிக்க என்ன தடை? ஆகாஷ் பாஸ்கரனை விசாரிக்க என்ன தடை அப்படின்னு சொல்லிட்டு இடி விசாரிக்க போறாங்க. அதானே மீனிங் இருக்கு. அதாவது குறைஞ்ச பேர் சம்மன் கொடுப்பாங்க, வாங்க விசாரிக்கலாம்ல. வாங்க. தடை ஏதாவது ஏற்கனவே இருக்கா? ஆகாஷ்க்கு கொடுத்த சம்மனுக்கு அவர் வரல. அப்போ ஆகாஷ் சிக்கினார்னா கைது செய்யறதுக்கு அமலாக்கத்துறைக்கு தடை எதுவும் இருக்கா? இல்ல. இதுக்கு தான் இதை உங்களுக்கு படி சொன்னேன். இந்த ப்ரேயர் அலவுடு ரெஸ்ட்ரெயின் த இடி ஃப்ரம் அண்டர்டேக்கிங் ஃபர்தர் கோயர்சிவ் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் தி பெட்டிஷனர் கார்பரேஷன் ஆர் இட்ஸ் ஆஃபீஸர்ஸ் பார் எம்ப்ளாயீஸ். கரெக்டா? பெட்டிஷனர் கார்பரேஷன் இஸ் டாஸ்மாக். டாஸ்மாக் கார்பரேஷனுக்கு எதிராகவோ அந்த கார்பரேஷனின் ஊழியர்களுக்கு எதிராகவோ அமலாக்கத்துறை விசாரிப்பதற்கு தடை. அமலாக்கத்துறை விசாரணைக்கே தடை என்று இதில் எங்கேயாவது இருக்கிறதா? அந்த இசிஐஆரை மொத்தமாக ஸ்டே பண்ணியிருக்காங்களா? இல்லை. இந்த இசிஐஆரின் அடிப்படையில் டாஸ்மாக் நிறுவனம் மற்றும் டாஸ்மாக் நிறுவன ஊழியர்களுக்கு எதிரான விசாரணைக்கு தடை, அந்த ஊழலில் சம்பந்தப்பட்ட தனிநபர்களுக்கு எதிரான விசாரணைக்கு தடை என்று எங்கேயாவது இருக்கிறதா? இசிஐஆர்னா என்னங்க சார்? அது எஃப்ஐஆருக்கு நிகராக அமலாக்கத்துறை பதிவு செய்யக்கூடிய ஒரு வழக்கு. எஃப்ஐஆர்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இசிஐஆர். அது ரகசிய ஆவணம். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும்போது தான் இசிஐஆரை கொடுப்பாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டு. எஃப்ஐஆர்னா ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டு. இது இசிஐஆர்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டு. அது ரகசிய ஆவணம். இதை சம்மந்தப்பட்ட வழக்கில் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கோ மற்றவர்களுக்கோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பே கொடுத்து விட்டது. அதனால் அது வெளியில் வராது. ஸோ இப்போது இந்த தீர்ப்பு தெளிவுபடுத்தா இதுக்கு தான் ஆர்டர் முக்கியம், ஆர்டர் வரட்டும்னு சொல்லிட்டு இருந்தேன். இடி டைரெக்டாக வர முடியாது, அவங்க ஒரு வழியில் வந்திருக்காங்க. அது ப்ரெடிகேட் அஃபென்ஸு. அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸு எதுன்னு தெரியல. அதெல்லாம் வச்சு தான் டாஸ்மாக் சொல்லியிருக்கு எங்களுடைய ஊழியர்களை நீங்கள் விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வழியில் தானே சார் இப்போ தம்பியாக இருக்கட்டும் ஆகாஷாக இருக்கட்டும் அவங்களையும் விசாரிக்கிறாங்க. ஸோ அவங்கள பிரித்து பார்க்குமா இடி? சட்டம் அப்படி பார்க்குமா? சட்டம் அப்படி தான் பார்க்கும். இந்த வழக்கை தம்பி தொடுத்திருந்தால் தம்பிக்கு எதிராக ஸ்டே, ஜூஜு தொடுத்திருந்தால் ஜூஜுவுக்கு எதிராக ஸ்டே, ஆகாஷ் பாஸ்கரன் தொடுத்திருந்தால் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு எதிராக ஸ்டே. வழக்கை யார் தொடுத்தது? டாஸ்மாக். டாஸ்மாக் மற்றும் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு எதிராக ஸ்டே. இப்போ அந்த ப்ரிடிகேட் அஃபென்ஸும் அதுக்கு ஒரு வழக்கை சொல்கிறாங்களா, அதுக்கும் ஆகாஷ் பாஸ்கருக்கும் ரத்தீஷ்க்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அது எங்களோட புலன் விசாரணையில் இருக்குங்க. நாங்கள் விசாரணை முடிஞ்ச பிறகு நாங்கள் சொல்லுவோம். ப்ரெடிகேட் அஃபென்ஸை பற்றிலாம் எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல. இது இன்ட்ரீம் ஆர்டர் தானே? இது இன்ட்ரீம் ஆர்டர் சார். இப்போ நான் நீங்கள் ப்ரெடிகேட் அஃபென்ஸுக்கு ஒரு வழக்கை காரணம் காட்டுறீங்க. அந்த வழக்கு 2021 முன்னாடி இருந்தது. 2021 முன்னாடி ஆகாஷ் பாஸ்கரன்கிட்டயோ இல்லை ரத்தீஷுக்கிட்டேயோ இவ்வளோ பணம் இல்லை, ஓகேவா? அது இப்போ அவங்க உழைச்சி சம்பாரிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்கள் மாமனார் கொடுத்தாருன்னு ஆகாஷ் பாஸ்கரன் சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது 2021 முன்னாடி ஒரு கேஸ், அப்போ தான் 41 கேஸ் போட்டாங்கன்னு சொல்லிட்டு திமுக தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அதுக்காக தான் முகில் ரோகத் வச்சு வாதாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ணேன், இது சொந்த காசு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் பாஸ்கரனும் ரத்தீஷும் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது டாஸ்மாகோட கேஸுக்கும் உங்களுக்கு ஸ்டே கொடுத்துட்டாங்க, ஓகேங்க. அப்படி இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தவங்களை கூப்பிட்டு விசாரிக்கலாமா? ஏன் விசாரிக்கக்கூடாது? ஒரு ஏஜென்சியை விசாரணையே நடத்தக்கூடாதுன்ட்டு எப்படி சுப்ரீம் கோர்ட் சொல்ல முடியும்? இதில் எங்கே சொல்லியிருக்கு ஆர்டரில்? ஆர்டர் இல்லை, ஜென்ரலாக கேட்குறேன். இப்போ ஆர்டரை விட்டுருங்களேன், ஆர்டரை விட்டு நீங்கள் ஜென்ரலாக பாருங்கள். அமலாக்கத்துறைக்கு சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக விசாரிப்பதற்கு வானளாவிய அதிகாரங்கள் இருக்கிறது. பட் அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸுக்கும் இந்த மணி லாண்டரிங்கும் சம்மந்தமே இல்லைன்னு வச்சிங்களேன். அது இனிமேல் பட்ட நடக்கக்கூடிய விசாரணையில் முடிவெடுக்கப்படும். கேட்குறது நல்ல கேள்வி. 2018 ஒரு டாஸ்மாக் மேனேஜர் 50,000 ரூபாய் வாங்கினதுக்கும் ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் கேட்கிறீர்கள். அமலாக்கத்துறை விசாரிக்க முடியுமான்னு? அதெல்லாம் பின்னாடி நடக்கும். இல்லை, அப்போ நீங்கள் உதயநிதிக்கு நெருக்கமாக ரத்தீஷ் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த வழக்கு இருக்கும்போது உதயநிதி மினிஸ்டரும் இல்லை, அப்போ திமுக ஆட்சியும் இல்லை. அப்போ நீங்கள் ரத்தீஷையும் உதயநிதியும் அந்த கேஸையும் எப்படி இணைக்க முடியும்? அந்த வழக்கை விசாரிக்க நாங்கள் தொடங்கிய போது இது தொடர்ந்து டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெறக்கூடிய ஊழல். இப்போ அதிமுகவும் அதில் சிக்குவாங்கல்ல, 2018 போட்டாங்கன்னா அப்போ அதிமுகவிலையும் அதில் மணி லாண்டரிங் சம்மந்தப்பட்டு வருவாங்கல்ல. அந்த மணி லாண்டரிங் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆனது 21 பிறகு தானே. நாங்கள் விசாரணை அப்பையிலேருந்தே தொடங்கிட்டோம். என்ட்ரிக்காகிட்டேருந்து லஞ்சம் வாங்கினது எப்போது? சரி, 2021 அப்புறம் அதை வச்சிங்களா? பட் அந்த வழக்குக்கும் அந்த என்ட்ரிக்காக லஞ்சம் வாங்குறதுக்கு சம்மந்தமே இல்லையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்ல. ஆக்சுவலாக நான் லஞ்சம் வாங்கினேன் 2020 அப்புறம் நான் டாஸ்மாகில் முறைகேடாக லஞ்சம் வாங்கினேன், பணம் வாங்கினேன் அப்படின்னு ஒரு வார்த்தை வச்சுக்கிட்டாலும்
இப்போ என்ட்ரிக்கா மூலமாக தான் நான் வாங்கினேன் 2021 பிறகு. அந்த நீங்கள் சொல்கிற இந்த மேட்ரு இனிமேல் டிசைட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சார், இப்போ தம்பி போய் பாருங்க, இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் அவர் கோர்ட்டில் போய் சொல்லி அவர் ஸ்டே வாங்கல. இல்லை, ஒரு ஜென்ரலாக வந்து ஒரு இல்லை நீங்கள் சொல்கிறது ரொம்ப வேலிட் கொஸ்டின். இதெல்லாம் இனிமேல் இதாகும். இதில் இப்போ என்னென்னா, ரொம்ப நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது. இதில் இப்போ என்னென்னா, எங்களுக்கு தேவை இடியோட ஸ்டாண்ட் என்னென்னா, எங்களுக்கு தேவை ப்ரெடிகேட் அஃபென்ஸ். நாங்கள் ப்ரெடிகேட் அஃபென்ஸுக்காக உள்ளே நுழைகிறோம். இந்த அடிப்படையில் நாங்கள் நாங்கள் விசாரிக்க வந்தது டாஸ்மாக் மேனேஜர் 2018 வாங்கின 50,000 ரூபாய் விசாரிக்கிறதுக்கு தான் உள்ளே வந்தோம். உள்ளே வந்து பார்த்தா 22 5,000 கோடி ஊழல் நடந்திருக்குது எங்களுக்கு தெரிய வருது. ஸோ இந்த மணி லாண்டரிங் ஆக்டிவிட்டியே நாங்கள் இதுக்கு சார்ஜ் ஷீட்டு போடுறோம் அப்படின்னு சொன்னால், அது 50,000 தானே, நீ இந்த 5,000 கோடி ஊழலை நீ விசாரிக்கக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லுமா என்பது தான் கேள்வி. இப்போ டெல்லியில் வந்து லிக்கர் ஸ்கேம் நடந்தது. அதில் வந்து அந்த கட்சியை வந்து ஒழிக்கப்பட்டது. அங்கே மினிஸ்டர்ஸு சிஎம் எல்லாம் ஜெயிலுக்கு போனாங்க. சரி, அதில் வந்து அந்த சவுத் லிக்கர் ஒரு கம்பெனி வந்து வாக்குமூலம் கொடுத்தாங்க. ஓகேங்களா? சவுத் லாபி ஓகே. அதில் ஒரு ப்ரிடிகேட் அஃபென்ஸ் இருந்துன்னு வச்சுங்க. அது வந்து அந்த ஊழல் நடந்ததுக்கும் அந்த ப்ரிடிகேட் அஃபென்ஸ் நடந்ததில்ல, அதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குன்னு வச்சிங்களேன். ஆக்சுவலி சம்மந்தம் இல்லை. ஃபஸ்ட்டு எப்படி இது மாட்டுதுன்னா, ஒரு இடத்துல வருமான வரித்துறை சோதனை செய்ய போகும்போது ஒரு லிக்கர் கம்பெனியில் கிடைக்கிற கேஷை வச்சு தான் இது எல்லாமே உள்ள வருது. அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி நேரடியான ப்ரெடிகேட் அஃபென்ஸ்னு அதை வச்சுக்கலாம். என்னென்னா, லிக்கர் பாலிசி ஃப்ரேம் பண்ணும்போது டெல்லி லிக்கர் பாலிசி முறைகேடுகள் நடக்க ஏதுவாக மாற்றப்பட்டிருக்கிறது என்று டெல்லி லெஃப்டினன்ட் கவர்னர் சிபிஐக்கு கொடுத்த தகவலின் அடிப்படையில் சிபிஐ பதிவு செய்த ஒரு வழக்கின் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை உள்ளே வருகிறது. மீத உள்ள விவகாரங்கள்லாம் நடந்ததுன்றதை நம்ம பார்த்தோம். இதில் என்னென்னா, இப்படி பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் ஒரு லார்ஜர் பிக்சர். இதெல்லாம் இப்போ இந்த வழக்கிலேயே முடிவாகிவிடும் என்று நான் நம்புகிறேன். மத்திய அரசு அமலாக்கத்துறையோட ரோல் என்ன? இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றம் இதெல்லாம் பிடிக்கிறது, ப்ராசிக்யூட் பண்ணுறது, கருப்பு பணம் இதெல்லாம் ப்ராசிக்யூட் பண்ணுறது தான் அமலாக்கத்துறையோட ரோல். தமிழ்நாட்டில் ஒரு அரசு இருக்குது, அது எதிர்க்கட்சி, பிஜேபியை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கிறது. அந்த அரசும் அந்த கட்சியும் சேர்ந்து கடும் ஊழலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. இப்போது இந்த டாஸ்மாகில் ஊழல் நடக்குதுன்றது நமக்கு தெரியும், இடிக்கும் தெரியும். சரி, இந்த ஊழலை யார் விசாரிக்கணும்? டிவிஎஸ்சி தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்கணும். அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த அரசின் கீழ் பணியாற்றுகிறது? தமிழ்நாடு அரசு கீழே. அப்போ தமிழ்நாடு அரசு எஃப்ஐஆர் பதிவு செய்யுமா? செய்யாது. அப்போது நன்றாக கண் முன்னால் ஊழல் நடக்கிறது என்பதை தெரிந்த அமலாக்கத்துறை அதோட ரோலு இந்த பணப்பரிமாற்றத்தை, சட்டவிரோத பண பரிவர்த்தனையை தடுப்பது, அது சம்பந்தமான விசாரணையை மேற்கொள்வது தான் அமலாக்கத்துறையோட ரோலு இல்லையா? அப்படி இருக்கும்போது மாநில அரசின் கீழ் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் பதிவு செய்து விசாரித்தால் அமலாக்கத்துறை உள்ளே வரலாம். ஊழலை செய்யக்கூடிய கட்சியின் கீழ் அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை வருவதால் அவர்கள் இந்த வழக்கு பதிவு செய்ய போவதில்லை. அதனால் நாங்கள் இந்த 5,000 கோடி ஊழலை பிடிக்க வேண்டும் என்பதற்காக 2018 பதிவு செய்த எஃப்ஐஆரை ஒரு கருவியாக பயன்படுத்தி உள்ளே வந்தோன்னே சொல்லுது இடி. இப்போ அதுதான் இந்த வழக்கில் நடக்க போகுது. இவங்க போய் இப்போ ஸ்டே வாங்கிட்டாங்க, இன்றைக்கி கடுமையான அப்சர்வேஷன்ஸ். அடுத்து அதுதான் நான் சொல்ல வந்தேன். இந்த வழக்கில் கிடைச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன பிட்டு இன்ஃபர்மேஷனையும் அமலாக்கத்துறை ஆவணமாக பதிவு செய்து கொண்டிருக்குது இந்த நேரத்தில் கூட. இது எல்லா ஆவணத்தையும் நீங்கள் கேட்ட அதே கேள்வி உச்சநீதிமன்றமும் கேட்கும். ஒவ்வொரு ஆதாரங்களையும் எடுத்து இங்கே பாருங்கள், அன்பு தம்பி இதையெல்லாம் செய்திருக்கிறார், அன்பு தம்பியின் மூலமாக இது நடந்திருக்கிறது. சினிமா ஒரு உதாரணம். நான் நேற்று சில நிறுவனங்களின் பெயர்களை எல்லாம் சொன்னேன். இத்தனை 1000 கோடி இதில் நடந்திருக்கு. நாங்கள் இந்த எவிடன்ஸை உங்கள் முன்னாடி வச்சிடுறோம். நீங்கள் சொன்னது சரியாக கூட இருக்கலாம். ஒரு கோயம்பேடில் ஒரு கடையில் டாஸ்மாக் மேனேஜர் 5,000 ரூபாய் கையாடல் பண்ணிட்டாருன்ற எஃப்ஐஆரை வச்சுட்டு நீ இதை எப்படிப்பா விசாரிக்கிறேன்னு நீங்கள் கேட்குறீங்க. எங்களுக்கு அதை விசாரிக்கிறதுக்கு தான் நாங்கள் உள்ளே நுழைஞ்சோம். ஆனால் எங்களுக்கு இவ்வளோ எவிடன்ஸ் கிடச்சிருக்கு, நாங்கள் விசாரிக்க வேணான்னா சொல்லுங்கன்ட்டு இடி போய் நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்ல போகிறாங்க. என்ன சொல்லும் கோர்ட்டு சொல்லு. நீ இங்கே கேட்குற இந்த ஆர்குமெண்ட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வச்சாங்களா இல்லையா? வச்சாங்க. கோர்ட் என்ன சொல்லுச்சு? விசாரிப்பதற்கு முகாந்திரம் இருக்குது, விசாரிங்க. நீங்கள் கேட்குற சேம் கொஸ்டின் இங்கே இந்த ஆர்குமெண்ட் வந்துச்சா இல்லையா? 2017 ப்ரெடிகேட் அஃபென்ஸ் டாஸ்மாக் கடையில், அதுவும் பெரும்பாலான எஃப்ஐஆர் என்னன்றதை சொல்லிடுறேன்.
சர்ப்ரைஸ் செக்குக்கு போவாங்க, கல்லாவை எடுப்பாங்க, காலையிலேருந்து எவ்வளோ விற்றுருக்க, 100 பாட்டில் விற்றுருக்கு, 100 பாட்டில் விற்றதுக்கு 10,000 ரூபாய் இருக்கணும், இது இன்னும் 12,000 ரூபாய் இருக்குது. ஒரு சில கேஸில் 12,000 ரூபாய் இருக்குது, ஒரு சில கேஸில் 5,000 ரூபாய் இருக்குது. ஒன்று ஷார்ட்டேஜ் இல்லை எக்ஸஸ், அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. இதுதான் எஃப்ஐஆர், பேசிஸ் எஃப்ஐஆர், வேறு எதுவுமே இல்லை டாஸ்மாகில். இதை வச்சுட்டு எப்படிங்க இந்த விசாரிக்கலாம்? நீங்கள் கேட்ட கேள்வி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாநில அரசு எழுப்பியது. என்ன சொன்னார் நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் தலைமையிலான அந்த அமர்வு? ஊழல் நடக்கிறது என்பது நன்றாகவே தெரிகிறது, டாஸ்மாக் இந்த ஊழலை கண்டுபிடிக்க ஒத்துழைப்பு நல்க வேண்டும். நான் 5,000 ரூபாய் லஞ்சம் வாங்கினார் ஒரு டாஸ்மாக் மேனேஜர்ன்றதை வச்சு தாங்க நாங்கள் உள்ளே வந்தோம். எங்களுக்கு இவ்வளோ எவிடன்ஸ் கிடச்சிருக்குதை பாருங்கள் யுவர் ஆனர். இல்லை நீ 5,000 ரூபா அந்த ஷார்ட்டேஜ் ஆச்சு, 5,000 ரூபா அந்த கோயம்பேட்டில் ஷார்ட்டேஜ் ஆன அந்த 5,000 ரூபாயோட விசாரணை நிறுத்து, நீ இது 2,000 கோடி இருந்தால் பரவாயில்ல, விசாரிக்காதுன்னு கோர்ட் சொல்லுமா? சொல்லாது. இல்லை இப்போ இடி வந்து இத்தனை சில பேர் திமுக தரப்பில் பார்க்கும்போது 50 லட்சத்துக்கு மேலே இருந்தால் தான் உள்ளே வரணும். ஒரு 5,000 ரூபா வந்து ஷார்ட்டேஜ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்கள் 12,000 ரூபா இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை வைத்து கொண்டு எப்படி இதுக்குள்ளே வரலாம்? நீ அதுக்குள்ளே வரவே முடியாது, நீங்கள் 41 கேஸையும் ஒன்றாக்குறீங்களே அப்படின்னா அப்படியான வாதங்கள்லாம் வச்சா வைக்கப்படாதுன்னு சொல்கிறேன். இது எல்லாமே ரைட்டு, இது எல்லாமே ரைட்டு. இடி அதிகாரமே இல்லாமல் உள்ளே வந்திருக்குன்றது ஒரு வாதத்துக்காக வைத்துக்கொள்ளலாம். இந்த ஊழல் நடந்திருக்கிறதா இல்லையா? இருக்குது. இதை எப்படி விசாரிக்கிறது? யார் விசாரிக்கிறது? அப்போ எதிர்காலத்தில் வந்து பிஜேபி அவங்க வேறு மாதிரி சட்டம் இயற்றணும். இதிலேயே முடிவாயிடும். உச்சநீதிமன்றம் சொல்லிடும். இந்த எவிடன்ஸை சப்மிட் பண்ணும்போது உச்சநீதிமன்றம் லியோ கேட்குற கேள்வியை உச்சநீதிமன்றம் கேட்டு மொத்தமாக சேர்த்தா தான்ப்பா வருது, தனித்தனியாக எஃப்ஐஆர் பார்த்தா ஜூரிஸ்டிக்ஷன் வரல, அதனால நீங்கள் இந்த ஊழலை விசாரிக்காதீங்க, திருடினவன் திருடிட்டு போட்டோன்னு சொல்லிட்டு கோர்ட்டு சொல்லுமா? சொல்லாது. அதுதான் இதில் முடிவாயிடும்னு சொல்கிறேன். யூ லுக், தட் இஸ் a huge scam. இன்னொன்று, இந்த 41 எஃப்ஐஆர் இல்லாமல் நீ சொல்கிற இந்த வெறும் 5,000 ரூபாய் ஊழல் செஞ்ச அந்த எஃப்ஐஆரே இல்லாமல் இடி உள்ளே எப்படி வர முடியும்? டிவிஎஸ்சி விசாரிக்காது, சிபிஐக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை. அப்போ இந்த ஊழலில் நடக்கிறத அமலாக்கத்துறையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸும் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கலாமா? நீங்கள் இதை வாங்கி வாங்கி சினிமா எடுத்துன்னு இருப்பீங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாமா? மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக தானே நீங்கள் போகிறீங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் டீட்டெயில்டாக இருக்கா? ஏன் இந்த விசாரணையை அமலாக்கத்துறை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்றதில் இருக்கிறதா? இதுக்கு கான்ட்ரரியாக உச்சநீதிமன்றம் என்ன ஸ்டாண்ட் எடுக்கும்? இன்னொன்று, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கூட இடி எவிடன்ஸ் சப்மிட் பண்ணல. இவ்வளோ நாள் நாங்கள் நடத்தின விசாரணையில் இவ்வளோ எவிடன்ஸ் இருக்குன்னு கோர்ட்டில் சப்மிட் பண்ணுவாங்க. அப்போ என்ன நடக்கும்? டாஸ்மாக் கிட்ட பதில் சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கன்னு. அவங்க சரியாக பதில் சொல்லிட்டாங்கன்னா இந்த தடை தொடர்ந்து நீடிக்கும், இல்லாட்டி தடை விலக்கி கொள்ளப்படும். தடை நிச்சயமாக நீடிக்க வாய்ப்பு கிடையாது. அதான் அது டாஸ்மாக் என்ன பதில் சொல்ல போகுதுன்றதை பொறுத்து. ஒரு இவ்வளோ அதான் ரெஸ்பாண்டன்ட் வந்து அஃபிடேவிட் ஃபைல் பண்ணுங்க, அஃபிடேவிட் ஃபைல் பண்ணுங்க. 4 வீக்ஸ் கொடுத்துருக்காங்க டைம். எனக்கு தெரிஞ்சு ஜூனோட இறுதியில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஃபைல் பண்ணால் அப்போ கோர்ட்டு டிசைட் பண்ணும் இது கண்டினியூ ஆகணுமா இல்லை ஸ்டேயில் இருக்குமா. எஸ், டெக்னிக்கலாக நீங்கள் பேசுகிறது கரெக்டு. டெக்னிக்கலி யூ ஆர் வெரி ரைட். இந்த எஃப்ஐஆர் வச்சுட்டு எப்படி உள்ளே வந்தது டெக்னிக்கலி இன்னொரு ஆங்கிள்லேருந்து போகிறோம். ஓஷன் லைஃப் ஸ்பேசஸ்க்கு வழக்கு பேசணும் நம்ம. அதில் வழக்கு, அந்த வழக்கில் புகார்தாரர் யார் என்று பார்த்தீர்கள் என்றால், இது அந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் பீட்டர் தான் பாதிக்கப்பட்டவர். கரெக்டாக? இடி ஃபஸ்ட்டு யார் வீட்டுக்கு ரைட் பண்ணாங்க? பீட்டர். அப்புறம் இடியோட பர்வியூ வெதர் தெர் இஸ் மணி லாண்டரிங். புகார்தாரர் மணி லாண்டரிங் பண்ணியிருந்தால் அவரையும் பிடிப்பாங்க. அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப், அந்த ஆக்ட் பேரே ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். அது கரெக்டாக? மணி லாண்டரிங்கை ப்ரிவென்ட் பண்ணுறது தான் என் வேலை. குற்றவாளி மணி லாண்டர் பண்ணாலும் பிடிப்பேன், புகார்தாரர் மணி லாண்டர் பண்ணாலும் பிடிப்பேன், அவ்வளோதான். அப்போ நீங்கள் இடியோட ஜூரிஸ்டிக்ஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? கோர்ட்டு தான் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? சட்டம் தப்புன்னு கோர்ட்டு எப்படி சொல்ல முடியும் இது சட்டம் தப்புன்னு? ஸோ இது ஒரு டெம்பரரி ரிலீஃப். இப்போ ஏற்கனவே அன்னைக்கு வந்து நீங்கள் கொண்டாடிய அளவுக்கு தீர்ப்பு வரவில்லை என்பது தெரிந்து விட்டதா? இப்போ தம்பி லண்டன்லேருந்து வந்தார்னா விமான நிலையத்தில் பிடிக்க முடியுமா? முடியாதா? விசாகனை தொட முடியாதுங்க. விசாகனை இப்போ சம்மன் பண்ண முடியாதுங்க. டாஸ்மாகில் அந்த ஜென்ரல் மேனேஜர் ஒரு லேடி கூட போனாங்கன்னு நினைக்கிறேன், சங்கீதா சம்படி, அவங்களே இன்றைக்கி விசாரிக்க முடியாது. உதயசந்திரனை விசாரிக்க முடியாது. ஹோம் செக்ரட்டரி தீரஜ்குமாரை விசாரிக்க முடியாது. சரியா? தம்பியை விசாரிக்க என்ன தடை? இன்னொரு டவுட்டு சார், தம்பியை வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, அவர் வந்து யூசியை கை காட்டுறாரு, திரு தீரஜ்குமாரை கை காட்டுறாருன்னு வைங்களேன். இன்னைக்கு இந்த ஸ்டே இருக்கும்போது அவங்கள விசாரிக்க முடியாது. ஸோ அப்போ போய் திரும்ப இடி முறையிடுவாங்க, பாருங்க இவரெல்லாம் இவங்க கையை காட்டியிருக்காரு, இங்கே ஸ்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் சொல்கிறேன், எவிடன்ஸ்லாம் சப்மிட் பண்ணி இந்த ஸ்டேயை வெக்கேட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் இந்த உத்தரவு, இது ஸ்டே இருக்குன்னா ஸ்டே இஸ் ஃபார் டாஸ்மாக் அஃபிஷியல்ஸ். அப்போது முழு ரிலீஃப் திமுக கவர்மெண்ட்டுக்கு இல்லை, அதான் சொல்ல வரீங்க. இன்னொன்று, விசாகனை விசாரிக்கக்கூடாது, உதயசந்திரனை விசாரிக்கக்கூடாது,
தம்பி அளித்த வாக்குமூலம், தம்பி வந்த உடனே தம்பியை பிடிச்சி தம்பி அளித்த வாக்குமூலத்தின்படி உதயநிதியை விசாரிக்க தடை இருக்கிறதா? ஆமா, டாஸ்மாக்கு அவருக்கு சம்மந்தம் இல்ல. இந்த வழக்கையே ஸ்டே பண்ணல அவங்க. எக்ஸாக்ட்லி. இவ்வளோ நேரம் நம்ம இதை எடுத்தோன்னே கேட்டிருந்தா முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வழக்கையே ஸ்டே பண்ணல. எஸ். அந்த டாஸ்மாக் சம்பந்தமா டாஸ்மாக்ல நிறுவன ஊழியர்கள் டாஸ்மாக் உள்ள இருக்கவங்க யாரையும் விசாரிக்கக்கூடாது. ஆமாம். இதுல இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, விசாரணை ஆல்ரெடி விசாரிச்சிட்டதுனால விசாரிச்சு முடிச்சாச்சு, வாக்குமூலமும் கொடுத்துட்டாரு. அந்த வாக்குமூலத்தில் அவர் கொடுத்துள்ள விவரங்களில் உள்ள தனிநபர்களை விசாரிக்க தடை எதுவும் இல்லை. இல்லை, அது சம்பந்தமாக உத்தரவும் எதுவும் இல்லை. ஒருவேளை விசாகன் போன 10 நிமிஷத்துல ஸ்டே கிடச்சிருந்துச்சின்னு வைங்களேன், இதுல வந்து ஜெயிச்சவங்க திமுக. இன்னொன்று, இந்த ப்ரேயர் அலௌடுன்னு தான் கோர்ட்டு சொல்லுது. அந்த ப்ரேயரில் ECIR ஸ்டே பண்ணுங்கன்ட்டு இவங்களே ப்ரேயர் வைக்கல. அவங்க போட்டிருக்காங்களே ப்ரேயர் பின்னு படிச்சிங்கல்ல, ப்ரேயர் பின்னு இருக்கா? தேர் ஷால் ஆல்சோ பி ஆட் இன்ட்ரீம் ரிலீஃப் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரேயர் கிளாஸ் பின்னு இருக்கா? இதில் இப்போ அந்த கிளாஸ் பின்னு இருந்துச்சுன்னா, நான் பெட்டிஷனை பார்க்கல, அந்த பெட்டிஷனில் நிறைய கேட்டிருப்பாங்க. அதில் ECIR ஸ்டே பண்ணுங்கன்னு கேட்டிருப்பாங்க. அதில் ஒரு கிளாஸ் அலோவ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு கிளாஸ் என்னென்னா, இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் டாஸ்மாக் எம்ப்ளாயீஸ். ஸோ இப்போ லியோ கேட்டது நல்ல கேள்வி. ECIR ஸ்டே பண்ணியிருந்தாங்கன்னா தம்பி சேஃப். அந்த கிளாஸ் பின்றது என்னது சார்? கிளாஸ் பி வந்து ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் டாஸ்மாக் அண்ட் இட்ஸ் எம்ப்ளாயீஸ் பேஸ்ட் ஆன் திஸ் ECIR. இப்போ இந்த கிளாஸ் பியில் ஸ்டே ஆஃப் ECIRனு கேட்டிருந்தாங்கன்னா தம்பி சேஃபு, ஆகாஷ் பாஸ்கரன் சேஃபு. இப்போ புரிஞ்சிச்சா? இப்போ டாஸ்மாக் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்டரை வாங்கியிருக்க முடியாது, யாருக்குமே விசாரிக்க கூடாதுன்னு ஆர்டர் வாங்கியிருக்க முடியாது. வாங்கியிருக்கலாம், அந்த ப்ரேயரும் அதில் இருந்திருக்கும். ஜட்ஜு இதை கொடுத்துருக்காருன்றேன். ஜட்ஜு இந்த ப்ரேயரை கொடுத்துருக்காரு. நீ தானே வந்த கோர்ட்டுக்கு, உனக்கு ரிலீஃப் தரேன். நான் ஏன் ஒட்டுமொத்தமான ECIR ஸ்டே பண்ணோம்? இதிலே கோர்ட்டு மைண்டை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த விசாரணையே, இப்போ லியோ கேட்ட பாயிண்டின் அடிப்படையில் இந்த விசாரணையே தவறு என்று நீதிமன்றம் நினைத்திருந்தால், திஸ் ECIR டேட்டட் 6/8/2025 ஸ்டேடுன்னு போட்டிருந்தாங்கன்னா முடிஞ்சிச்சு மேட்ரு. புரியுதா? ஆகாஷ் பாஸ்கரனோ இல்லை ரத்தீஷோ உதயநிதியோ போய் ஒரு மனுவை போட்டாலும் தேவையில்லாமல் அவங்க வந்து இந்த கேஸில் உள்ள வர மாதிரி இருக்கும். ஆமாம், லைக் அவங்களே மனுவை போட்டு ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து அவங்க வெயிட் பண்ணுறது அவங்க தரப்பில் வந்து ஒரு நல்ல விஷயம். டாஸ்மாக்கு ஒரு கிரவுண்ட் இருக்குப்பா. நாங்கள் ஒரு ஆர்கனைசேஷன், இங்கே ஆர்கனைசேஷனை ஹேரஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு கிரவுண்ட் இருக்குது. ஆகாஷ் பாஸ்கரன் என்னன்னு போவார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு? நான் ஒரு அற்புதமான பராசக்தி படத்தை எடுக்கிறேன், அந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாமல் இவங்க காண்டில் இந்த மாதிரி ஏடி பண்ணுறாங்கன்னு போவீங்களா கோர்ட்டுக்கு? தம்பி என்னவென்று போவார் உச்சநீதிமன்றத்திற்கு. வீட்டுக்கு வந்தப்போ நான் ஃபயர் எக்ஸிட் வழியாக தப்பிச்சு லண்டனுக்கு போட்டேன், அதனால் என்னுடைய விசாரணைக்கு தடை விதிங்கள்னு போவாரா கோர்ட்டுக்கு? போனாலும் மாட்டுவாங்க, போலனாலும் மாட்டுவாங்க. ஸோ அன்னைக்கு முகுல் ரோத்தகி அவர் வாதாடும் போது கூட சொல்லியிருந்தாரு, டாஸ்மாக்கை வேலை செய்ய விடாமல் இவங்க தடுக்கிறாங்க, கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதனால தான் இப்படி ஒரு கிளாரிட்டியான ஆர்டரை கொடுத்துருக்காங்க நீதிபதி. இருந்திருக்கும் அதில் ஒரு ப்ரேயர் தான் கோர்ட் அலோவ் பண்ணியிருக்கு. அதை தான் இவ்வளோ நேரம் வரைக்கும் சொன்னேன்.